வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து ஆசன வாயில வந்து ஒரு கொப்பளம் மாதிரி வரும். இது வந்து எதனால வருது? இத வந்து ஹோமியோபதில எவ்ளோ நல்லா சரி பண்ண முடியும்? அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆசன வாயில வந்து யூசுவலா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சுரப்பி மாரி இருக்கும். அது ஏனல் கிளாண்டுன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம மோஷன் போம்போது நம்மளுக்கு வந்து ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சின்ன ஒரு சுரப்பி மாதிரி வரும். அந்த ஆயில் கலந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம மோஷன் போறது. அந்த இடத்துல ஒரு இலகு தன்மையை நம்ம கொடுக்கறதுக்காக நமக்கு ஆசன வாயில வந்து அந்த மாதிரி ஒரு கிளாண்ட் இருக்கும். சில சமயம் இந்த கிளாண்ட் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்னால வந்து நமக்கு அடப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு கொப்பளா மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆசன வாயில வந்து ஒரு பிளவு இருக்கு, இல்லாட்டி ஆசன வாயில வந்து நம்மளுக்கு ஏதாவது வேற ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து மூலம் தொந்தரவு மாதிரி இருக்கு, இல்லாட்டி பௌத்திரம் மாதிரி இருக்கு அப்படின்னாலும் நமக்கு சில சமயம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்னால நம்மளுக்கு அந்த இடத்துல கொப்பளம் மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கொப்பளம் வந்தது அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஆசன வாய் சுத்தி தான் வரும் நமக்கு அந்த கொப்பளம். பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ரவுண்டா ஒரு பல்ஜிங்கா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு வேனக்கட்டி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா சில சமயம் வந்து அதுல வந்து கிருமி இன்ஃபெக்ஷன்றதுனால அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சில சமயம் அதை வெடிச்சு அதுல இருந்து நமக்கு நீர் மாதிரி கூட வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சில சமயம் வந்து வேற வேற இடத்துல கூட நமக்கு ஆசன வாயை சுத்தியோ இல்லாட்டி ஆசன வாயிலையோ வேற வேற இடத்துல கூட ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாசமோ இல்லாட்டி அந்த மாதிரி எந்த டைம் கன்சிஸ்டன்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். அது வந்து பாக்குறதுக்கு வந்து நல்லா செகப்பா இருக்கும், இல்லாட்டி வெள்ளையா இருக்கும். பயங்கர வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சூடா இருக்கும். ஏன்னா இன்ஃபிளமேஷன் இருக்கனால நமக்கு அந்த இடம் வந்து சூடா இருக்கும். உட்காரும் போது ரொம்ப வந்து அந்த இடத்துல டச் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வலி இருக்கும். சப்போஸ் வந்து ரொம்ப வந்து அந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, மோஷன் பாஸ் பண்றாங்க, இல்லாட்டி அடிக்கடி வந்து டயரியா போகுது அப்படின்னாலும் நமக்கு அந்த கொப்பளத்துல இருந்து நமக்கு வந்து பயங்கரமா வலி இருக்கும். சில நேரம் அது வந்து நீர் மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஷார்ட் டேர்மா இருக்கு. ஒரு வாரம் மட்டும்தான் எனக்கு இந்த கொப்பளம் வருது, சரியாயிடுது, இன்னொரு இடத்துல ஒரு கொப்பளம் வருது அப்படின்னா இதை நம்ம ஆப்சஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஆப்சஸ் வந்து நமக்கு ஒரே இடத்துல ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கு, வருது சரியாகுது, ஒரு நீர் மாதிரி வருது சரியாகுது அப்படின்னா இது வந்து நமக்கு பௌத்திரமா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆசன வாயில வர கொப்பளம் வந்து நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு 50% வந்து சான்சஸ் வந்து பௌத்திரமா மாறுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ரைட்டா வந்து நமக்கு வந்து ஆசன வாயில வந்து நமக்கு ஒரு வீக்கம் வர்றது, ஒரு கொப்பளம் மாதிரி வர்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்பவே நம்ம வந்து டக்குன்னு சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து சர்ஜரியோ எதுவுமே தேவை கிடையாது. நம்ம ஹோமியோபதியிலேயே நம்ம அழகா சரி பண்ணிடலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம பிசிக்கலா வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இது நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்ப டாக்டர்ஸ் வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன்லயே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இது வந்து ஏனல் ஆப்சஸ் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா எம்ஆர்ஐ எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆப்சஸ் வந்து உள்ள வந்து எந்த அளவுக்கு பரவி இருக்கு, இல்லாட்டி இந்த ஏனல் கிளாண்ட்ல மட்டும்தான் அஃபெக்ட் ஆயிருக்கா, இல்லாட்டி உள்ள வந்து பௌத்திரம் மாதிரி உள்ள ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்ல கூட உங்களுக்கு நமக்கு தெரியும், தெளிவா வந்து நமக்கு தெரியும். இது வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து அதிகப்படியா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை வந்து லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி போறவங்களுக்கு நமக்கு ஆசன வாய் வந்து ரொம்ப வந்து வீக்கா இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஆப்சஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப நாளா வந்து மலச்சிக்கலாவே இருக்கு, வருஷ கணக்குல எங்களுக்கு மலச்சிக்கலாவே இருக்கு அப்படின்னாலும் ரொம்ப அந்த ஆசன வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கொப்பளம் மாதிரி உங்களுக்கு வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வேற ஏதாவது வந்து ஜிஐடி ட்ராக்ல, அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல நம்ம குடல்ல வந்து ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, இதனால அடிக்கடி வந்து இந்த குடல் வந்து நமக்கு வந்து இன்ஃபிளமேஷன் ஆகுது, இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு அந்த குடல்ல இருந்துட்டே இருக்கிறதுனால மோஷன் வந்து உங்களுக்கு மாத்தி மாத்தி வந்து உங்களுக்கு டயரியாவும் கான்ஸ்டிபேஷனும் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். இது வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா, நல்லா வந்து நார்ச்சத்து உள்ளதா வந்து நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி இந்த மாதிரி கொப்பளம் வந்தது அப்படின்னா அந்த இடத்த வந்து நல்லா கிளீன் பண்ணணும். நீங்க சோப் போட்டு நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா அந்த இடத்துல கிளீன் பண்ண திருப்பி திருப்பி அந்த இடத்துல வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து வராம இருக்கும். ப்ராப்பரா ஹைஜீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு வந்து சர்ஜரிஸ் வந்து தேவை கிடையாது. அந்த கொப்பளத்துக்கு வந்து உங்களுக்கு சர்ஜரி தேவை கிடையாது. நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ்லயே வந்து சரி பண்ணிடலாம். ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து இந்த ஆசன வாயில உள்ள கொப்பளத்துக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து இருக்கு. முக்கியமா வந்து சைலீஷியா, மிஸ்டிகா, கல்கேரியா பாஸ், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. எந்த மெடிசன் உங்களுக்கு ரொம்ப வந்து நல்லா சூட்
ஆகுது, என்னென்ன தொந்தரவுகள்னால உங்களுக்கு இந்த கொப்பளம் வருது, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு கேஸ் எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு நல்லா கிளீனா வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டயட், என்னென்ன மெடிசன்ஸ் வந்து எந்த நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்லிடுவோம். ஹோமியோபதி மருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க இயற்கை மருத்துவம் தான். இதுல முக்காவாசி மருந்து வந்து மினரல்ஸ்ல இருந்தும் பிளான்ட்ல இருந்து எடுக்கிறனால, பிளஸ் டைல்யூட்டட் ஃபார்ம்ல கொடுக்கறனால மருந்துனால எந்த வகையான ஒரு டாக்ஸிசிட்டியோ சைடு எஃபெக்டோ நமக்கு கிடையாது. ஸோ எந்த வயசுல இருக்கீங்க, என்ன மாதிரி தொந்தரவுகளுக்கு நீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதோட சேர்த்து இதை சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம், எந்த வகையான சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.